ஏன் டயபெட்டிஸ் வந்துச்சு? அரிசியை பத்தின போதுமான அறிவு இல்லாம அரிசியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓட்ஸ் ஒரு வேர்டே கேள்விப்பட்டது கிடையாது 15-20 இயர்ஸ் முன்னாடி. திடீர்னு எங்க இருந்து வந்து ஓட்ஸ் சூப்பர் ஓட்ஸ் சூப்பர் ஓட்ஸ் என்ன இருக்கு? ஏன்னா ஒருத்தனை வில்லன் ஆக்குறதா ஒருத்தர் ஹீரோ ஆக்க முடியும். ஓட்ஸ் இஸ் ஹெல்தி ஃபுட் அப்படின்னு ஒரு பரப்புரை கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்திருக்கு. பெண்கள் மைண்ட்ல இந்த கோதுமை உணவை கொண்டாந்து திணிச்சிருக்காங்க. நல்லா இருந்த குடும்பத்துலன்னு ஒரு வார்த்தை வேற சொல்றாரு. குத்துயிரும் குழம்பு எதுக்கு சாப்பிடணும்? நல்ல சாப்பிட்டு மங்க சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே. புரோட்டீன் கண்டென்ட் எடுக்க கிட்னிக்கு வந்து ஃபாயில் ஆயிரும். 25 வருஷத்துக்கு முன்னால எத்தனை டயபெட்டிஸ் சென்டர் தமிழ்நாட்டில் இருந்தது? இன்னைக்கு எவ்வளவு டயபெட்டிஸ் சென்டர் இருக்குது? உண்மையிலேயே அரிசி சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? அரிசியை ஒதுக்கி கொள்ளுங்கள். அது வந்து ஒரு வில்லன் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேடான உணவு அப்படிங்கிறது போல முன்வைக்கப்படுகிறது. என்னடி இது? எந்த காரணத்திற்காக அல்லது யார் சொல்லி என்ன ரீசனுக்காக நீங்கள் ஒதுக்க ஆரம்பித்தீர்கள்? அவ்வளவுதான் என் கேள்வி. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஃபுல் அரிசி சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஜென்யூனா சொல்ல போனா சமய தூக்கு தான் வரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்ல அரிசி சாப்பிட்டா மட்டும் உங்களுக்கு பயங்கரமா தூக்கம் வருதுன்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். வயிறு முட்டை சாப்பிட்டா நீங்க அரிசி இல்ல சப்பாத்தி சாப்பிட்டாலும் தூக்கம் தான் வரும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. அதே சப்பாத்தி பார்க்கும்போது நீங்க கவுண்ட் பண்ணி எடுப்பீங்க 2 3ன்ட்டு. அதே ரைஸ்ல கணக்கு வைப்போமா? வைக்க மாட்டோம். நீங்க கவுண்ட் பார்த்து தோசையும் கவுண்ட் பார்த்து தானே சாப்பிடுறோம். ஆமா. அது சாப்பிட்டாலும் தூக்கம் தான் வருது. அப்புறம் நைட் தான் எப்பவுமே படிப்பேன் எக்ஸாம்க்கு. எப்பவுமே சமய தூக்கம் வருது. தோசையை சாப்பிடுறது இல்ல. சாப்பாடு சாப்பிட்டா தூக்கம் வரும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் தூக்கம் வரும் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அடம் பிடிக்கிறிய நீ. காலையில ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். எவ்வளவு சாப்பிடுவீங்க? எவ்வளவு கேக்குதோ அவ்வளவு சாப்பிடுவேன். இப்ப வாழைப்பழம்னா 10 வாழைப்பழம் சாப்பிடுவேன். 10 வாழைப்பழம் சாப்பிடுவீங்களா? ஆமா. பப்பாளி பழம்னு சொல்றது முழுசா சாப்பிடுவேன். முழு பழம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. இப்ப சீசன்ல சப்போட்டா வருது. சப்போட்டா சாப்பிடுவேன். சப்போட்டா எத்தனை சாப்பிடுவீங்க? 1 கேஜி. பஸ் 1 கேஜியா? இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? இல்ல இது யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு? நானே. நீங்களே டிசைட் பண்ணா? உங்களுக்கு அறிவோ அறிவுல. நான் வந்து ரைஸ் நினைப்பாட்டதுக்கு காரணம் வந்து என்னோட வெயிட் குறைக்கணும்ன்றதுக்காக. நீங்க வெயிட்டாவே இல்லையா இல்ல பிரதர்? இப்போ கம்மியாயிட்டேன் ரைஸ்க்கு விட்டனால. ஒரு எவ்வளவு குறைச்சிருக்கீங்க சொல்லுங்க ஜி. சொல்லுங்க சார். கம் அவுட். 75 கிலோ இருந்தேன். இப்போ வந்து ஒரு 73 கிலோக்கு வந்துட்டேன். எதுங்க? 75 கிலோ இருந்தேன். இப்போ 73 கிலோக்கு குறைஞ்சிருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீங்க ஏன் அரிசியை தவிர்க்க ஆரம்பிச்சீங்க? சார் வெயிட் லாஸ் பண்ணதான் சார். எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப நீங்க அரிசியை விட்டு? நான் அரிசி விட்டு 6 இயர்ஸ் ஆச்சு சார். ஐயோ 6 வருஷமா? 6 இயர்ஸ் சாப்பிடுறதே இல்லையா? இல்ல அந்த ரைஸ்னால மட்டும் தான் வெயிட் குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா ஆஃப் கோர்ஸ் அது சயின்டிபிக்கலாவே இருக்குல்ல. சாப்பாடு வந்து இட்ஸ் ஹெவி கார்போஹைட்ரேட். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறாங்க? காலங்காலமா அதைத்தான் சாப்பிட்டு விவசாயம் பண்ணிருக்காங்க. காலங்காலமா அதைத்தான் சாப்பிட்டு வேலைக்கும் போறாங்க. எல்லாமே அதான். நீங்க சொன்ன மாதிரி அவங்க காலகாலமா பண்ணவங்க அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. புச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். நீங்க எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? அரிசியை கட் பண்ணால மட்டும் தான் வெயிட் குறைஞ்சதுன்னு எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அரிசி மட்டும் தான் கட் பண்ணேன். நான் இப்போ லீனா தானே இருக்கேன். சபாஷ், சரியான புட். லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறீங்க? லஞ்ச் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான். சைட் டிஷஸ் லைக் கூட்டு பொரியல். என்ன கொடுமை சரவணன். அரிசி சாப்பிட்டேன் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. டாக்டர் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ இந்த ஒரு 2 மாசமா சாப்பாடே சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி சாப்பிடு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? மத்தியானம் சப்பாத்தி சாப்பிடு. சப்பாத்திக்கு வெறும் கீரை. டெய்லி ஒரு கீரை. 7 நாளைக்குன்னா 7 கீரை. காலையில கூழு கம்பல்சரி கூழு தான் குடிக்கணும். வெங்காயம் போட்டு தான் குடிக்கணும். வேற எதுவுமே குடிக்கூடாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இது ஏன் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி பெண்கள் மத்தியில எதுக்கு இவ்வளவு ஒரு அக்கசிவா வந்து நீ கோதுமை தான் சாப்பிடணும்னு எதுக்கு தெரியுங்க? நல்லா இருக்கிற ஃபேமிலிக்குள்ள எதுக்கு இந்த விஷயம்னு கேட்கறேன் நான். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏற்கனவே வந்து அவங்களோட அம்மாவுக்கு எல்லாமே டயபெட்டிக் இருக்கு. அது பாரம்பரியமா வரும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சன்னுக்கு வந்து டயபெட்டிக் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து 90% இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பயத்தினால. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பெண்கள் மைண்ட்ல இந்த கோதுமை உணவை கொண்டாந்து திணிச்சிருக்காங்க. நல்லா இருந்த குடும்பத்துலன்னு ஒரு வார்த்தை வேற சொல்றாரு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்க நான் ஃபுட் கொடுத்தேங்கறீங்க. அரிசினே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சோறுனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாட் அரிசி? வடிவு அரிசி. இப்ப நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளார அவருக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டோம். ஆனா அந்த 3 kgs அவர் கம்மி பண்ணி காட்டட்டும். சாபாஸ், சரியான போட்டி. சார் நாங்களாம் வந்து ரொம்ப ஏழ்மையா இருந்து அரிசிங்கிறது வந்து பெரிய கோடீஸ்வரர் சாப்பிட்ற சாப்பாடுங்கிற ஒரு வாழ்க்கை அதை பார்த்து வளர்ந்து இப்ப அந்த அரிசி சாப்பிடுறது ஒரு கௌரவம் சார். அப்படியா? 30 ரூபாய்க்கு இருக்கிற கோதுமை வாங்கி சாப்பிட்டா எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனைன்னு கேக்குறேன். நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், வெள்ளி பிளேட்ல சாப்பிடும்போது இதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? அப்படி பாரு, சூப்பர் சீனரி.
மத்தியானம் இந்த லஞ்சில் சப்பாத்தி சாப்பிட்றது இருக்கிறது கொடுமை வேற எதுவுமே இல்லை சார். அது வந்து மத்தியான டைம் வந்து நைட் டைம்ல 2 சப்பாத்தி சாப்பிட்டா கூட சந்தோஷம் சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க சார் நம்மள எல்லாத்தையுமே நீங்க சப்பாத்தி சாப்பிட சொல்லணும் சார். நீங்க அதான் மேட்டர். நம்மளுக்கு நீங்க லஞ்ச் இல்லாம எல்லாருக்குமே சப்பாத்தி கொடுக்கட்டும் சார். யார் யார் நல்லா சிரிச்சு சாப்பிட்றான்னு பார்க்கலாம் சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இவ்வளவு பேர் நீங்க அரிசிக்கு ஆதரவாக சொல்றவர்கள் யாருமே நீங்க பாரம்பரிய அரிசி சாப்பிடுறதே இல்ல. சிகப்பு அரிசியோ உருண்டை அரிசியோ மோட்டா அரிசியோ நீங்க சாப்பிடுறதே இல்ல. ஆஹா, குள்ளக்கார் இருக்கு, குட்டைக்கார் இருக்கு, காளான் நமக்கு இருக்கு, அவையெல்லாம் கடுமையா இருக்கும். நீங்க மென்னு சாப்பிடணும். ஒருத்தரும் அதை சாப்பிட மாட்டீங்க. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்னது எல்லாமே இப்ப இருக்கிற மில்லிங் ரைஸை சொல்லவே இல்ல. நாம இப்ப சாப்பிடுறது எல்லாமே ஒயிட் ரைஸ். அதுதான் இங்க பிரச்சனை. என்னப்பா சொல்ற? இல்ல இப்போ வந்துட்டு மெயின் ரீசன் சொல்றது வந்துட்டு ரைஸ் சாப்பிட்டா சுகர் வருது, கிளைசெமிக் இண்டெக்ஸ் சுகர் ஏறுதுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அதுக்கு பதிலா சப்பாத்தியை சஜஸ்ட் பண்றாங்க. இப்போ நம்ம கடையில வாங்குற எந்த சப்பாத்தி மாவுல உங்களால ஃபைபர் ஃபீல் பண்ண முடியும்? டால்கம் பவுடர் ரேஞ்சுக்கு இருக்கு சப்பாத்தி மாவு. அதுல ஃபைபர் எங்க இருக்கும்? அந்த மாவுலையும் ஃபைபர் இருக்கு. ஆனா ஹோல் வீட்ல இருக்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஒயிட் ரைஸை விட அதிகமா இருக்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்றேன், அரிசியை கிளீன் பண்ணி விட்டா ஐயோ பாமாங்கிற லெவலுக்கு சொல்றீங்க. ஆனா இதுவுமே ப்ராசஸ் பண்ணப்பட்டு தான் வருது. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு என் கோதுமைக்கு மட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நம்ம கிட்ட பிராக்டிக்கல் லைஃப்ல எல்லாருக்கும் ரியாக்ஷன் தெரியுதே. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ரைஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய போஸ்ட் பிராண்டியல் வந்து எப்படி ஜாஸ்தி ஆகுது, ஒரு ஆளு கோதுமை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய போஸ்ட் பிராண்டியல் எப்படி இருக்குன்றது ஆதாரபூர்வமா இருக்கு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில நாங்க பிஹெச்டி பண்ண மேடம் கீழ நான் ஒர்க் பண்ண ரிசர்ச் அசிஸ்டண்டா. அப்ப நாங்க ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம் மக்கள் கிட்ட. ஓ, அப்படியே விஷயம். ஆனா ஃபைபர் இருக்கிற காரணத்தினாலே சப்பாத்தி சிறந்த உணவான்னு கேட்டா இல்ல. ஆமா, ரைட்டா? அதேதான். அதே நேரம் கார்பு கூட இருக்குங்கிற காரணத்துக்காகவே அரிசி கெட்ட உணவான்னு கேட்டாலும் நீங்க என்ன பதில் சொல்லணும்? இல்லன்னா சொல்லணும். உண்மையிலேயே அரிசி சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. நீங்க பல ரிசர்ச் சொன்னீங்க. நான் உலகத்தின் பொதுவான ஒரு அமைப்பா சொல்றேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நான் சொல்றாங்க, இந்தியர்கள் நல்லா கவனிங்க, இந்திய ஜெனடிக் அடிப்படையில 150 கிராம் கார்போஹைட்ரேட் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்ன்றாங்க. 750 கிராம் கார்போஹைட்ரேட் தினசரி உணவுல எடுத்துக்கிறோம். நான் வந்து அரிசி வேணான்னு சொல்லல, கார்போஹைட்ரேட் குறைவா உள்ள எந்த உணவுவான எடுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன் நான். புரிஞ்சதா? ஏன் அரிசி உணவை தவிர்க்க ஆரம்பித்தீர்கள்? நான் ரைஸ் சாப்பிடும்போது ஒரு சட்டி சோறு சாப்பிடுவேன். இப்போ ஓட்ஸ் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். திடீர்னு 15 வருஷம் முன்னாடி யார் ஓட்ஸ் சாப்பிட்டோம் இந்தியால? ஓட்ஸ் ஒரு வேர்டே கேள்விப்பட்டது கிடையாது. 15-20 இயர்ஸ் முன்னாடி திடீர்னு எங்க இருந்து வந்து ஓட்ஸ் சூப்பர் ஓட்ஸ் என்ன இருக்கு? ஏன்டா கொந்தளிக்கிற? திடீர்னு எங்க அம்மா வந்து ஓட்ஸ் சாப்பிடுப்பா சந்தோஷம், ரொம்ப நல்லதுப்பா உனக்கு. ஓட்ஸ்மா எங்க இருந்து வாங்க ஓட்ஸ் வந்துச்சு? ஏன்னா ஒருத்தனை வில்லன் ஆக்கினதா ஒருத்தர் ஹீரோ ஆக்க முடியும். ஐயோ ஐயோ, எந்த படத்துல வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அப்பதான் ஹீரோ ஸ்ட்ராங்கா முடியும். சோ நீங்க ரைஸ வில்லனை ஸ்ட்ராங்கா ஆக்கினா மட்டும்தான் ஓட்ஸை மேல தூக்கி தர முடியும். இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. அரிசியை வில்லனாக்கி ஓட்ஸை ஹீரோ ஆக்குவது வணிகம். ஓட்ஸும் வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகம் தாங்க. ஓட்ஸ் கஞ்சி வந்து குடிச்சீங்கன்னா சுகர் கண்டிப்பா அதுவும் அதிகமாகும். என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம். ஆனா ரொம்ப காலமா அது ஓட்ஸ் சாப்பிடுறது நல்லது, ஓட்ஸ் சாப்பிடுறது நல்லது, ஹெல்த் தானே சொல்லிட்டே இருந்தாங்க. அது தவறான கருத்து. அது ரொம்ப தேங்க்ஸ் பா. பணம் படைத்த சமூகத்துக்கிட்ட ஓட்ஸ் இஸ் ஹெல்தி ஃபுட் அப்படின்னு ஒரு பரப்புரை கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்திருக்கே. என்ன கொடுமை சரவணனது. இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே வந்து அமெரிக்கால ரிசர்ச் ஆச்சு, இங்க 10 வருஷமா வந்தது அப்படின்றீங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டும் இருக்கோம். ஆனா 3 வேளையும் சாப்பிடுறோமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு வேளை சாப்பிடுவோம், மிஞ்சி போனா அதுவே கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். அதுதான் லாஜிக்கே. ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஒரு வேளை சாப்பிட வச்சா வச்சுக்கோங்களேன், நாளைக்கே ஓட்ஸ் வச்சு ஓட்ஸ் பிரியாணி ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க தெரிஞ்சிருப்போம் தம்பி. சார் பேலியோ டயட் இஸ் கம்ப்ளீட்லி மேனிபுலேட்டிவ் தான் சார். பேலியோ டயட்டுக்கு பின்னாடி இப்படி எல்லாம் வந்து ஸ்வீப்பிங் ஸ்டேட்மென்ட் கொடுக்கவே கூடாது. இல்ல ஸ்வீப்பிங் ஸ்டேட்மென்ட் கொடுக்கவே கூடாது. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. என்ன டயட் அது? பேலியோ டயட்ங்கிறது என்னன்றது ஒரு 3 விதமான மீலை வந்து நம்ம காலையில உணவா சஜஸ்ட் பண்றோம். 100 பாதாம் பருப்பு, 100 கிராம் 100 கிராம் இல்ல 100 பாதாம் பருப்பு, அப்படி இல்ல 4 முட்டையை நம்ம சஜஸ்ட் பண்றோம். கொழுப்பு உணவை தான் வந்து முன்னால வைக்கிறோம். கொழுப்பு அதிகமா, கொழுப்பால் வெல்லலாம். ஐயோ 5 வருஷம் கழிச்சு உங்க பாடி என்ன ஆகும்? இந்த இதுக்கு பின்னால என்னன்னா கிட்னி ப்ராப்ளம் டெஃபினட்டா வரும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆனா ஒரு 40-50 வருடம் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. எந்தவித ஸ்டடியுமே இல்ல சார். பேலியோ சாப்பிட்டு இருங்க சார். ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? பேலியோ சாப்பிட்டு ஒருத்தர் கிட்னில இறந்தாருன்ட்டு எந்தவித ஸ்டடியும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. நீங்க வேணா தேடி பாருங்க. ஐ கேன் ப்ரூவ். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. புரோட்டீன் கண்டென்ட் எடுக்க கிட்னிக்கு வந்து ஃபாயில் ஆயிரும்.
நிறைய வந்து ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம் வரும், கண்டிப்பா வரும். இதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. நெருப்புக்கு முன்னால காலகட்டம் பாருங்க, இந்த ஆயுதங்களும் கிடையாது. அவன் வந்து எப்படி உணவு தயாரிப்பான், உணவு தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸே இல்ல. வாட் எவர் இட் இஸ் அவைலபிள் அஸ் ஃப்ளஷ், அவன் அதை தானே சாப்பிட்டுருக்க முடியும். என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. அரிசியை பத்தின போதுமான அறிவு இல்லாம அரிசியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தங்களுக்கு நீங்க புரிய வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா உனக்கு ஒண்ணும் தெரியலங்கிற டோன்ல இருந்து அதை தொடங்க முடியாது, ரைட்டா? அப்போஸ் நீங்க தமிழ்லே பேசுறதுனால மட்டுமே தமிழர் ஆயிட முடியாது. அந்த பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுறதுனால அது தமிழ் பொண்ணு இல்லைன்னு ஆயிட போறது இல்ல. அவங்க ஒரு நியூட்ரிஷன் அந்த பக்கத்துல இருக்காங்க. நான் ஒரு ஸ்டாண்டர்டான பழக்கப்பட்ட ஒரு உணவை நான் சாப்பிடுகிறேன். இதுல என்ன குற்றம் இருக்குன்னு கேக்குறாங்க. இருந்தா தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க சார். மாற்று சிறுதானியங்கள் இருக்குன்னு தான் நாம முன்வைக்கிறோம். அதாவது சிறுதானியங்களை உண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த சிறுதானியங்களை உண்ணுதல் அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன் சார். 3 நேரம் சோறு சாப்பிட்டா சார் எல்லாம் வயிறே நிறையும். இவங்க கொடுக்க தின்னலாம் அந்த கேப்பை கோமுல வயிறே நிறையாது. இவன் வேற சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கு. நல்ல 3 நேரம் நல்ல சோறு வச்சு நல்ல மங்கு மங்குன்னு சாப்பிட்டு வைங்களேன், ஃபுல் எனர்ஜி வேலை பார்ப்பேன். அந்த அளவுக்கு நல்லா தூங்கவும் முடியும். நான் சாப்பிடறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். அவங்க இதுதான் சாப்பிட்டு படுப்பாங்கல்ல, எங்க ரொம்ப ஒரு மாதிரி வயிறு மாதிரி குத்து வயிறு குழம்பு எதுக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டு மங்க சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே. 47 வயசு ஆச்சு, யூத்தா தானே இருக்கேன். நக்கல்யா அவனுக்கு. அதான் சாப்பிடு, இதை சாப்பிடு, இம்புடு போல சாப்பிடு, அம்புடு, இதுல பொய். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சிறுதானியத்துல சுவை இல்லைன்னு சொல்ற தப்பு சார். இல்ல brother. அரிசியில சுவை இல்ல. சிறுதானியத்துல பிரியாணி செய்யுங்க, தக்காளி சாதம் செய்யுங்க, தயிர் சாதம் செய்யுங்க, இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுங்க. அதுல சுவை இருக்கா இல்லையான்னு பாருங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? டேஸ்டே கிடையாது. எதுங்க? என் பக்கத்துல மிஸ்ஸஸ் இருக்காங்க, என்னக்கா இது வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு நைட் லேட் வந்து இது நீயே தின்று அப்படின்னுவேன். இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? ஒரு சாமானியன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவர் ஏமாற்றப்படுறாருன்னு தான் நம்ம இங்க புரிய வைக்கிறோம். சோறு சாப்பிடுன்னு சொல்லுது, இதுக்கு பேர் ஏமாத்தா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நீங்க சொல்ற மாதிரி 50% கார்போஹைட்ரேட், 15% புரோட்டீன், 25% ஃபேட், பேலன்ஸ் ரேட் எடுத்தாங்கன்னா ஏன் டயபெட்டிஸ் வந்துச்சு? 25 வருஷத்துக்கு முன்னால எத்தனை டயபெட்டிஸ் சென்டர் தமிழ்நாட்டுல இருந்தது? இன்னைக்கு எவ்வளவு டயபெட்டிஸ் சென்டர் இருக்குது? ஏன் இந்த சேஞ்ச் வந்து நீங்க ஒரு நாள் யோசிச்சீங்களா? இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. இல்ல இதுல 2 இருக்கு. அதுக்கு முன்னாலையும் பல 100 வருஷமா அரிசியே சாப்பிட்டுட்டு இருந்த ஊர்ல டயபெட்டிக் இல்ல. கடந்த 20 வருஷத்துல மட்டும் எவ்வளவு டயபெட்டிக் வந்திருக்கு? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இந்த டிசார்டர் காரணம்ன்றீங்க. அப்ப அட்லீஸ்ட் ஃபுட் ஸ்டைலாவது மாத்தி பாருங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? ஏன் உங்களுக்கு ஒரு அவர்ஷன் வச்சுக்கிறீங்க அரிசியை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு? சோ ஒரு முயற்சி பண்ணி பாருங்க, வரலைன்னா விட்டுடுங்க. இப்ப என்ன ஆயிட போகுது? ஒரு 2 மாசம் ஒரு டயட் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு. அதென்ன ரைஸை நான் கேள்வி கேட்க கூடாதான்னு கேட்கிறார். அரிசியை ஏன் நான் கேள்வி கேட்க கூடாது? சோலி முடிச்சு.